Hello my dear folks, welcome to an editor vlog. உங்கள் வீட்டை பிள்ளைய நடிச்சுன்னு என்ன மன்னிச்சிருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சாரிப்பா, ஃபேனை போட்டே பேசிட்டு யா ஓகே. இப்போ போய் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி கர 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 சதங்கிட்டு வரும், நான் மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே, திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புரிகிறது. ஒரு சேலஞ்ச் ஆரம்பித்தேன், பாதிட்டு விட்டேன், அது ஒரு விஷயம். நடுப்புற இது பாஸ்வேர்டை தொலைச்சிட்டேன். நண்பர்களே, இருந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபர்காட் பாஸ்வேர்ட் போய் இன்னொரு இமெயில் ஐடி கூட லிங்க் பண்ணி ஃபோன் நம்பர் போட்டு இதெல்லாம் பண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ஐயோ ஐயோ, என் உண்மையை பார்த்தீங்களா? வாழ்க்கையில் உறுப்பெல்லாம் நினச்சாலே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஓகே, இன்னைக்கு ஏன் இதை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கஷ்டமா நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிதான். எல்லோரும் மாதிரி நானும் சும்மா ஒரு பேப்பரை எடுத்து நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு வாரம் பண்ணி அப்படி நம்மளும் தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் தூக்கி போட மாட்டேன், ஓரளவுக்கு அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறேன். கடவுள் புரியத்தில் நல்லா இருந்தால் போதும். சிம்பிள் ஆரம்பிச்சிட்டேன். இந்த 1 இயர் போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. என்ன சேலஞ்சு என்ன கர்மாந்திரம் இதுவும் நான் சொல்லவில்லை. ஒரு சேலஞ்ச் மைண்டில் இருக்குது தான், பட் ஆனால் இப்போதைக்கு நான் எதையும் சொல்லலை, ரிவீல் பண்ணல, எதுவும் பண்ணல. ஓகேவா? இது இப்படியே இன்றைக்கி டே 0வாகவே இருந்துட்டு போடுறேன். நீ திரும்ப டே 0ன்னு போடுவேன், திரும்ப டே 1 2ன்னு போட்டு ஒரு 10 நாளுக்கு காலேஜ் சேர்த்துட்டு போயிடுவா தானே அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தான், வாஸ்தவம்லாம் இருந்தாலும் சரி, ஒன் லாஸ்ட் ஹோப். இந்த இப்போ இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டேன் என்னது, இட் இஸ் த டைம் டு கம் பேக் அப்படின்னா அந்த மாதிரி தான் தோணுச்சு. வந்துட்டேன். என்கிட்ட ஒரு 2-3 வித்தியாசங்கள் நீங்கள் இப்போதைக்கு வேணால் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நான் இந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்போ, பிகாஸ் இதுக்குள்ளே நிறைய கொஞ்சம் நடந்திருக்கு, நிறைய அடிகள், அது இது நிறையா அது ஒரு விஷயம். பட் இன்றைக்கி என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், போய்ட்டு ஒரு நோட்ஸ் கூட படிச்சிருந்தேன். இந்த இயர் என்னை நிறைய மாற்றிருக்கு, நிறைய சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய அடிச்சிருக்கு, வாங்கியிருக்கேன், நிறைய மாற்றிருக்கு. கடைசியாக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி இந்த இயர் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த இயருக்கு அது கொஞ்சம் நல்லா தெம்பாக போகுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட உட்காந்துருக்கேன். பார்ப்போம். இந்த பீச்சே எனக்கு நிறைய பேர் பார்த்துட்டு பண்ணிங்க. லாஸ்ட்டு ஒரு 3-4 மாதமாக இதை போட்டு நான் சுற்றினு நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. இதை போட்டு நான் சுற்றினு ஜாலியாக இது கூட இருக்குன்னு தான் ஓரளவுக்கு டிசிப்ளினாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால இதை போட்டு சுற்றினுக்கிறேன். நிறைய விஷயத்தை கத்ரூ பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். முக்கியமாக நிறைய கிளப் மெம்பர்ஸ் தான் பார்த்துன்னு இருக்கீங்க, தெரியும். நான் சொல்கிறேன், கிளப் ஆக்டிவிட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 2-3 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். போதும், ரொம்ப அப்படி உள்ளே போய் தலையை காமிச்சு நம்ம தான் இறங்கி பார்க்கணும் தேவையில்ல அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். போதும். உடனே இங்கே பார்க்குற ஒருத்தர் சண்டைக்கு வருவார், நீ என்ன இது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ப்ரோ, அவ்வளோதான். இது இந்த பாடி இவ்வளோ தான் தாங்கும், இதுக்கு மேலே தான் தாங்காது. ஸோ கிளப் சைடையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கட்டி நான் நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வரேன். முடியும் போது மொத்தமாக கட் பண்ணிடலாம். மொத்தமான அப்படியே கட் பண்ணிட்டு எகிரி குச்சி ஓட மாட்டேன், லிமிட் பண்ணிக்க போகிறேன் நானே, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நீ என்ன பிடிங்கிட்டேன்னு ஒருத்தர் வருவார், நீ இது வரைக்கும் என்ன பிடிங்கிட்டு நீ இப்போ லிமிட் பண்ணிக்கிறேன்னு. என் சக்திக்கு மீறி நான் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சக்திக்குள்ளேருந்து இன்புட்ஸ் கொடுத்துருவேன், அவ்வளோ. என்னமோ ஓகே, டே 0 அப்படியே வெற்றிகரமாக ஆரம்பிச்சிட்டேன். இப்போவே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, அதனால கொஞ்சம் சத்தம் கம்மியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபேனுக்கு எல்லாம் நிறுத்திட்டேன், பக்கத்து ரூம்லேயே ஃபேன் ஓடல, பேசுகிறது நல்லா க்ளீனாக கேட்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன்
நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு கலாச்சிட்டு போயிட்டாங்க, ஒரு மாதிரி மனசு கஷ்டங்க. அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாகவே பேசிக்கிட்டு இருக்கேன். மைக்கில் சப்போஸ் ரீச் ஆகலை அப்படின்னா வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சி மன்னிச்சிருங்க. நாளையில் வந்து ஃபுல் ஃபார்மோட இறங்கிடலாம். ஓகே. ஒரு மாதிரி தான் எல்லா வருஷமும் வந்து பல்காக இழுத்துன்னு வரும், இதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுறோன்ட்டு கட்சியில் எல்லாத்தையும் விட்டு போயிடுவேன் வேறு ஒரு வாரம் 2 வாரத்தில். இந்த வாட்டி ரொம்ப லிமிட்டடாக ஒரு என்ன மொத்தமே 5 விஷயம் தான் எடுத்துருந்துருக்கேன் இந்த இயருக்கு. முடிகிற வரைக்கும் இந்த 5 விஷயத்தை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஒரு ஃப்ளோக்கு எடுத்துகிட்டு வந்து டிசிப்ளின் ஆகிட்டா என்னஃப் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நமக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பண்ணாமல் ஒரு வருஷத்துக்கு போகிறதுக்கு விரல் விட்டு என்ற அளவுக்கு கணக்கு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். அதில் ஒன்று தான் இது. வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போடணும். ஆமாம், எதுவும் இப்போதைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடணும். என்ன ஆனாலும் மென்டல் ஹெல்த்தை விட்டுறக்கூடாது. அப்படியே வந்து டிப்ரெமேஷனில் வந்து ஏன் அஞ்சலை வச்சோம் அப்படிலாம் அந்த சீன்லாம் இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் இதுவும் நடக்கும், என்னதான் நடந்தாலும் இதுவும் நடக்கும். டென்ஷன் ஆகக்கூடாது, ஓப்படக்கூடாது. மென்டல் ஹெல்த்து நம்ம கையில் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து புக்ஸ் படிக்கணும்னு வச்சுருக்கேன். சரி, சும்மா ரொம்ப நான் வந்து படித்து இது பண்ணணும்ல, சும்மா பேசிக் புக்ஸாக படித்தாலே போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கேன். அடுத்து காலையில் எழுந்துக்கணும், ஒழுங்காக சாப்பிட்ணும், காலையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணணும். தான் காலையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணணும், டயட்டை மெயின்டைன் பண்ணணும். சிம்பிள். இந்த 5 தான். இந்த 5 கோரை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டனாலே ஐ எம் ஹாப்பி. கும்பிட்டு ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி மாறேன், ஹாப்பி என்னாச்சு தான். பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு பேசினது வந்து ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் தூக்கமும் வருது. போயிட்டு சில பல கடலைகள்லாம் போட்டுட்டு 12 மணிக்கு வர போஸ்ட் பண்ணோம். அலாரத்தை வச்சுட்டு படுத்துடலான்னு இருக்கு. என்னடா இது 11 மணிக்கு நியூ இயர் போஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. க்ரியேட்டிவ் மைனிங்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன், உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னா. அந்த க்ரியேட்டிவ் மைனிங்கில் வந்து தேங்க்யூ போஸ்ட் இன்றைக்கி போடணும். இன்னையோட வந்து ஒரு கிளப்போட கோஹோஸ்ட் முடியுது. அந்த கோஹோஸ்ட் கிளப்புக்கு தேங்க்யூ நோட் போடணும். அதனால் இருக்குது. அதை மட்டும் போட்டாங்கன்னா 12 மணிக்கு வேலை முடிஞ்சது. இத்து சத்தியம் தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் செய்ய வேண்டும். அவ்வளவு தான். ஓகே நண்பரே, இதோட நான் என் சட்டரை சத்திக்கிட்டு கிளம்புறேன். டே 0 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லா வேலையும் போடுறேன். நிறைய வந்து நான் வாங்கின அடிகள்லேருந்து நிறைய லெசன்ஸ்லாம் கற்று வச்சுருக்கேன். என்னென்னைக்கெலாம் மூடு வருதோ அந்த லெசன்லாம் ஒரு நாள் ஒன்று நான் சொல்கிறேன். என்னை பார்த்து நீங்களும் மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, பாய். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் நண்பர்களே.